நான் எப்பொழுதும் போல வழக்கமாக உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை ரொம்ப விரைவாகவும் சுருக்கமாகவும் சீக்கிரமாகவும் சொல்லி செல்ல ஆசைப்படுகிறேன். கடந்த சில வாரங்களாகவே இந்த கனி கொடுக்கிற அனுபவத்தை பற்றி, வாழ்க்கையை பற்றி, அதன் தலைப்பிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு தொடர்ந்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். அதனுடைய அவசியத்தை பற்றி, கனி கொடுக்க வேண்டும், அதனுடைய அவசியம் என்ன, ஏன் கனி கொடுக்க வேண்டும், எதற்காக கொடுக்க வேண்டும், கனி கொடுப்பதனால நமக்கு என்ன நன்மை, அவருக்கு என்ன நன்மை, இதெல்லாம் நம்ம நிறைய காரியங்களை ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த நாளிகளிலும் அதனுடைய தொடர்ச்சி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் அது உங்கள் மனசை பொறுத்த விஷயம். ஆனால் தொடர்ந்து அதை பற்றிய காரியங்களை சொல்லணும் என்கிற விருப்பத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நான் ஷார்ட்டாக ஒரு செய்தி கொடுக்க வேண்டியிருப்பதனால ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு சொல்லி கடந்து செல்ல நான் ஆசைப்படுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். சரி, இன்றைக்கு நம்ம எல்லாரும் பரிசுத்த திருவிருந்திலே பங்கெடுப்பதற்காக வந்திருக்கிறோம். இந்த திருவிருந்து ஆராதனையில் பங்கெடுக்கும்போது ஒவ்வொரு மாதமும் நம்ம அதற்கான சில வேத பகுதிகளே, வார்த்தைகளை, வசனங்களை நம்ம படிக்கிறது உண்டு. அதையும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதிக்கணும். 31வது வசனம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிந்திருந்தால் நம்மளை யாரும் நியாயம் தீர்க்க மாட்டாங்க. இதை தான் நம்ம செய்கிறதே கிடையாது. எனவே எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதிக்கணும். உங்களை நீங்களே சோதிங்க, உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். இப்படி நம்ம செய்யும் பொழுது நம் மற்றவர்களால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். மற்றவர்கள் நம்மை யாரும் தீர்ப்பு செய்யவும் முடியாது. எனக்கு அருமையானவர்களே, நான் ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். ஒரு 2 பேர் பேசிக்கொண்டார்கள், 2 நண்பர்கள் பேசிக்கொண்டார்கள். அதில் ஒரு 2 பெண்மணிகள் பேசிக்கொள்கிறாங்க. அது ஒருத்தவங்க பேரை குறிப்பிட்டு சொல்லி கேட்குறாங்க, உனக்கு ரேகாவை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இன்னொரு அந்த சகோதரி சொல்கிறாங்க, ஓ அந்த சிடுமுஞ்சி ரேகா தானே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் சிடுன்னு பேசும், கடுன்னு காயும், எரிஞ்சு பேசும், அந்த ரேகை தானே நீ சொல்கிற அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. இது போல சம்பவங்கள் நீங்கள் பேச பார்த்துருப்பீங்க, நீங்களும் பேசியிருப்பீங்க, மற்றவர்கள் சொல்ல பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரிய வருகிறது என்று சொன்னால், எந்த ஒரு மனுஷனும் மற்றொரு மனுஷனை பார்க்கும் பொழுது, பேசும் பொழுது, அவர்கள் பார்க்கும் பொழுது முதலாவது அவர்களுடைய பார்வையிலே அவர்கள் எப்படி தோன்றுகிறார்களோ, காணப்படுகிறார்களோ, அதை வைத்து தான் தீர்மானிக்கிறார்கள். நீங்கள் ஒருத்தரை ஒரு நபரை போய் பார்க்குறீங்க, யாரோ ஒருத்தர் ஃபஸ்ட் டைமாக அவங்களை பார்க்குறீங்க, அவங்கள்ட்ட பேசுகிறீங்க. அப்படி பேசும்போது அவர்கள் உங்களிடத்தில் பேசும்பொழுதும் உங்களை பார்க்கும்பொழுதும் அவங்க எப்படி நடந்து கொள்ளுகிறார்களோ அப்படித்தான் அவர்கள் இருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. உங்களிடத்தில் யாராவது அவரை பற்றி விசாரிக்கும் போது, நான் போய் பார்த்தேன், ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப தங்கமானவர், ரொம்ப அன்பானவர், எப்படி சொல்கிறேன்னு, ரொம்ப சாந்தமாக பேசுகிறாரு, ரொம்ப அமைதியாக பேசுகிறாரு, இது உங்களுடைய கருத்து. இப்படி ஒரு எண்ணம் உங்கள் மனசில் விழுந்து விட்டது. அதே நபர், இப்போ நான் சொன்ன அந்த ரேகா வச்சு ஒரு பேர் உதாரணத்துக்காக அந்த பேர் எடுத்துக்க விட்டேன், பேசக்கூடாது, நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன்.
அதே ரேகாவை பற்றி வேறு ஒருத்தவங்க பேசுகிறாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்கிறோம் அதே ரேகாவை பற்றி, இந்த மாதிரி இந்த சிடுமூஞ்சி என்னது கோவப்படுறேன்னு. அவங்க சொல்கிறாங்க, இல்லையே அவங்க ரொம்ப நல்ல டைப் ஆச்சே. யார் போய் எது கேட்டாலும் என்ன செய்வாங்க, இல்லைன்னு சொல்லாமல் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறவங்க, ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவங்க, ஒரு இரக்க சுபாவம் உள்ளவங்க என்று சொல்லுவாங்க. இப்படி சொல்லும் பொழுது இந்த முதல்ல சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இந்த சிடுமூஞ்சி அப்படின்னு சொன்னாங்க, அவங்க நம்ப மாட்டாங்க. நீ சொல்கிறத நான் நம்ப முடியாது. என்னை பொறுத்தவரைக்கும் அவங்க யார்? இது போலலாம் ஆலயத்தில் ஆராதனை செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. உட்காந்துருக்கீங்களே 2 பேர், இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்களே, இதெல்லாம் சரியாது, ஒழுங்காது. எதாக இருந்தால் வெளியில் போக சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் இடையில வந்து குறுக்கிடக்கூடாது, பேசக்கூடாது, செய்யக்கூடாது. அதை சொல்லிக் கொடுங்க. முதல்ல பார்த்துட்ருக்கீங்க. அவங்களுடைய கருத்து என்ன? நீ சொல்கிறது நம்ப மாட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கவே, இன்னொரு நபர்கிட்ட போகிறோம். அதே நபர் தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்களுடைய பார்வையில் அவங்கள பற்றிய ஒரு அபிப்பிராயம் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, அவங்க பார்க்கும்போது அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய வார்த்தை, அவங்களுடைய நடக்கை எப்படி இருந்ததோ அதை தான் அவங்க சொல்லுவாங்க. இல்லையே, நான் பார்த்த விதத்தில் எனக்கு தெரிஞ்சு அவங்க இப்படி தானே என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிகிட்டே போவாங்க. ஒருத்தவங்க சொல்கிறாங்க சிடுமூஞ்சுன்றாங்க, ஒருத்தவங்க சொல்கிறாங்க நல்லவங்கன்றாங்க, ஒருத்தவங்க சொல்கிறாங்க ரொம்ப உதவி செய்கிறேன்றாங்க. இப்படி சொல்லிகிட்டே போகும்போது இப்போ இந்த ரேகாவுடைய குணம் எதுதான்றது நீங்கள் சொல்ல வரீங்க? நான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இப்போ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் ஒரு பார்வையிலையும் அவர்கள் யாராக இருக்கிறாங்க, வேறுபடுத்தப்பட்டவர்களாக இருக்கிறாங்க மட்டுமல்ல. அப்போ இந்த ரேகாவுடைய குணம்தான் என்னன்றதான் இப்போ கேள்வி. இப்போ சரி, இந்த ரேகாவை பற்றி பேசினா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இப்போ என்ன எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ என்ன வச்சு பேசுகிறப்ப இப்போ என்ன இத்தனை வருஷமாக நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர், பல ஆண்டுகளாக. அப்போ என்னை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும். ஒருத்தவங்க சொல்லுவாங்க ரொம்ப அமைதியானவர், ரொம்ப பொறுமையாக இருக்கார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க இவர் ரொம்ப யார்கிட்டையும் பேசவே மாட்டார், மூஞ்ச 3 தான் வச்சுருப்பார் அப்படின்னு சில பேர் பேசுவாங்க. இன்னும் சில பேர் ஐயோ ஆளை பார்க்க தான் அப்படி இருக்காருன்னு நினச்சிட்டிங்களா, ரொம்ப கோபக்காருன்னு. இந்த மாதிரி என்னை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கண்ணோட்டத்தில் ஒரு கோணத்தில் பார்த்துருக்கக்கூடும். இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ இத்தனை பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்கிறாங்களே, இதில் நான் யாருன்னு கேட்குறேன். நான் அன்பானவனா, நான் சாந்த குணம் உள்ளவனா, நான் அமைதியானவனா, இல்லை நான் கோபக்காரனா, இல்லை நான் சிடுமூஞ்சியா, இல்லை நான் எரிச்சல் உள்ளவனா, இல்லை கடினமான கல் மனசுக்காரனா, இதில் எதுங்க நீங்கள் சொல்லுவீங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க இல்லையா? ஆளாளுக்கு ஒன்று சொல்லும்போது இதில் நான் எதை சேர்ந்தவன்? நான் ஒன்று சொல்லட்டுமா, எல்லாத்தையும் சேர்ந்தவன், அதான் சொல்ல முடியும். அப்போ அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் கவனிங்க, எந்த ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு மனிதனையும் நம்ம பார்க்கும்போது, முதல்ல நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது நம்ம மனசில் என்ன படுதோ அதுதான் அவங்கள என்று ஒரு முடிவுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. இதை நான் குற்றம், தவறு, தப்பு என்று நான் சொல்ல வரல, புரியுதுங்களா? ஆனால் அவங்களுடைய மனசில் தோன்றுகிற கருத்துக்கள் அடிப்படையில் என்ன செய்கிறாங்க என்று சொன்னால், அவங்கள பற்றி வேறு யாராயிலும் கருத்து சொன்னால் அவங்க மனசை அதை ஏற்றுக்காது. ஒருத்தவங்களை பற்றி அவங்க மனசில் ஒரு எண்ணம் விழுந்துருச்சு, அதாவது இவங்க நல்லவங்க அப்படின்னு மனசில் பதிஞ்சுன்னு வச்சுங்க, இவங்க எத்தனை பேர் வந்து அவங்க கெட்டவங்கன்னு சொன்னாலும் அவங்க மனசை ஏற்றுக்காது. என்றால் அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க மனசில் யார் அவங்க நல்லவங்க இல்லையா? இப்படி தான் இன்றைக்கு இந்த காரியங்கள் போயிட்டுருக்குது. யோசித்து பாருங்கள். அப்போ இதை என்ன சொல்ல வருகிறேன்றால், எந்த ஒரு மனிதனிடத்திலையும் குறை இல்லாமல் கிடையாது, தவறு இல்லாதவர் கிடையாது, தவறு இல்லாத மனுஷன் கிடையாது. நம்ம யாக்கோபில் வாசிக்க வேண்டாம், 3ஆம் அதிகாரத்தில் நாம் எல்லோரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்குது. அதே போல் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நமக்கு பாவம் இல்லை என்போமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம் இருக்கும் என்று சொல்லப்படுறது. எனவே யார்கிட்டையுமே குறை இல்லாமல் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம படித்தோம், என்ன படித்தோம்? யோவான் 7:24, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யக்கூடாது. அப்போ ஒரு ஆளருடைய தோற்றத்தை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. என்னது இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பேசுவாங்க. நீங்களே எடுத்துக்கலாம், உங்களை வச்சே பேசுவேன். இப்போ
நீங்கள் என்னிடத்துல பேசும்போது பவ்யமாக பேசுவீங்க, பணிவாக பேசுவீங்க, பொறுமையாக பேசுவீங்க. வீட்டுக்கு போனாதானே தெரியும் உங்கள் கதை எப்படின்னுன்றது. என்ன சொல்ல வருகிறேன்? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முகம் இருக்குமே என்று சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான, உங்கள் பிள்ளைங்கள்ட்ட ஒரு மாதிரி நடந்து கொள்கிறீங்க, உங்கள் புருஷன்ட்ட ஒரு மாதிரி நடந்து கொள்வீங்க, உங்கள் மனைவிட்டு ஒரு மாதிரி நடந்து கொள்கிறீங்க. புரியுங்களா? வெளியில் வரும்போது வெளியில் ஒரு மாதிரி நடந்து கொள்கிறீங்க. அப்புறம் இதில் எது நீங்கள்? எல்லாமே நீங்கள் தான். இதை வச்சு இவர் ரொம்ப பொறுமையானவர், சாந்தமானவர்ன்ற முடிவுக்கு வந்துட முடியாது. அவர் சாந்த குணமும் உள்ளவர், கோப குணமும் உள்ளவர். புரியுதுங்களா? எல்லா குணமும் ஒரு மனுஷன்ட்டு இருக்குன்றதை தான் நான் சொல்ல வருகிறேன். எனவே ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு என்ன சொல்றாரு? இப்போ என்ன படிச்சீங்க? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். ஆமாம், நீதியின்படி தீர்ப்பு. இன்னும் ஒரு சம்பவத்தை நான் சொன்னால் அது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இது போல் நம்ம எதையும் என்னது ஒரு காரியம் நடக்கிறத வச்சு நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடக்கூடாது. ஒரு புருஷன் மனைவி, கவனிங்க, ஒரு புருஷன் மனைவி, குடும்பம். மனைவி என்ன செய்தாங்க? ஷாப்பிங் போகிறதுக்காக புருஷனை கூப்பிட்டாங்க, அவர் வரல. அந்த அம்மா போயிடுச்சு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு. போயிட்டு அங்கே வாங்கி எல்லா ஜாமானும் வாங்கியாச்சு. வாங்கி பில் போடுற கவுண்டர் நிற்கிது. அந்த பில் கவுண்டரில் உள்ள சொல்கிறாரு, இந்த அம்மா பேக் வச்சுருக்காங்கள, ஒரு ஹேண்ட் பேக் கொண்டு போனாங்க. அதில் டிவி ரிமோட் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அவர் கேட்டார், ஏம்மா எங்கே போனாலுமே டிவி ரிமோட்டு கையில் தான் வச்சுருப்பீங்களா அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, இல்லைங்க, எங்கள் ஹஸ்பண்டு, எங்கள் புருஷன், நான் ஷாப்பிங் கூப்பிட்டு வரமாட்டேன்னாரு, நான் ரிமோட்டை தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதாவது வராமல் ஒரு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான்னு பார்க்குறியான்னு சொல்லி கொண்டு வந்துட்டேன்னு சொல்லுது. இதை கேட்ட உடனே அவர் சிரிச்சுக்கிட்டார். இதை கேட்குற நீங்கள் என்ன நினைக்கலாம்? ஓ பரவாயில்ல, இது செஞ்சது சரிதான் என்று சிலர் நினைக்கக்கூடும். சொல்லிட்டு கவனிங்க, அடுத்தது என்ன நடந்ததுன்னு கவனிங்க. இப்போ என்ன பண்ணுது? பொதுவாகவே எல்லா இடத்துலையுமே தான் இப்போ என்னது, அந்த ஜிபே, கூகுள் பேன்னு வந்தது, பேடிஎம், ஃபோன்பேன்னு வந்துச்சு பாருங்கள். அவர் இந்த ஏடிஎம் கார்டுலாம் இருக்குது பாருங்கள், கிரெடிட் கார்டு. இந்த கார்டு எடுத்து அந்த பொண்ணை கொடுத்துச்சிங்க. யார்? அவங்க ஒவ்வொருத்தரும் கார்டு வச்சுருப்பாங்க. அந்த கார்டு எடுத்து கொடுத்தாக்க கார்டை உள்ளார போட்ட உடனே சொல்லுது, காசு வரல. அவர் சொன்னார் இந்த பில் கவுண்டரில் உள்ள, அம்மா உங்கள் கார்டை உங்கள் ஹஸ்பண்டு பிளாக் பண்ணிட்டாருன்னு, பணம் எடுக்க முடியல. இதை கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? பரவாயில்லையே, நீ ரிமோட் எடுத்துருந்தார, அவர் எதோட தாண்டிட்டார், நீங்கள் இப்போ நினச்சிட்டு இருப்பீங்க இந்த கதையை கேட்கும்போது. அடுத்தது சொல்கிறேன். இது உடனே பேக்லேருந்து இன்னொரு கார்டு எடுத்தது, அது அவங்க ஹஸ்பண்டு கார்டு. இது என் கார்டை தானே அவர் பிளாக் பண்ணி வச்சுருக்காரு, அவர் கார்டுன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தது. எடுத்து கொடுத்தாரு. உடனே அதில் ஸ்வைப் பண்ணுறாங்க. ஸ்வைப் பண்ணது, ப்ளீஸ் என்டர் த ஒன் டைம் இது என்னது பாஸ்வேர்டை, அது என்ன சொல்கிறது, அது நம்ம ஒன் டைம் நம்பர் அது வரணும், பதிவு செய்யுங்கன்னு அதில் வருது. ஆமாம், ஓடிபி கேட்குது, அதில் வருது. வந்த உடனே இவர் மூஞ்சி மாறி போயிடுச்சு. அது கொடுத்தா தான் பணம் ஏறும். இப்போ ஒன் டைம் பாஸ்வேர்டு எங்கே போகும்? இப்போ இது அவர் ஃபோனுக்கு போகும், அவர் வீட்டில் உட்காந்துருக்காரு. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ இது மூஞ்சி சோஞ்சு போச்சுங்க இந்த அம்மாவுக்கு. இப்போ நீங்கள் நினைப்பீங்க, அடாடா பரவாயில்லையே, அவர் யார், மாறி மாறி செய்கிறாங்க பாருங்கள். இது அவங்க அவருடைய கார்டும் கொண்டு வந்து கொடுத்து பார்த்துருது. இவர் வீட்டில் இருந்தபடி அவர் என்ன பண்ணுறாரு? இப்போ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது என்ன நடந்தது பாருங்கள். இது எந்த பொருள், வாங்கின பொருளை தான் அப்படியே வச்சுவிட்டு மூஞ்சி தொங்க போட்டுட்டு வாங்க முடியாத இடத்துல கொஞ்சம் மூவ் ஆகுது. உடனே ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது, என்னது, ஒன் டைம் பாஸ்வேர்டு என்று சொல்லி ஃபார்வேர்ட் பண்ண மெசேஜ் இந்த அம்மா ஃபோனுக்கு வருது. உடனே முகம் மாறி வருது. யார்? வீட்டிலேருந்து உங்கள் ஹஸ்பண்டு அங்கே வந்த நம்பரை, ஆஹா அவர் கடைக்கு போயிருக்கிறா போல் இருக்குது, வாங்கியிருக்கிறா போல் இருக்குது, அதுதான் வந்திருக்குன்னு தெரிஞ்சு என்ன பண்ணான், உடனே அனுப்பிட்டார். அனுப்பின உடனே இதை பார்த்துட்டார். பார்த்த உடனே இதுக்கு என்ன, முகம்லாம் மாறுது, போய் மலன்னு எல்லா ஜாமானையும் வாங்குறா, கண்ணு கலங்குது, கண்ணில் தண்ணி வருது. இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? இப்போன்னா ரெண்டு பேரும் போட்டி போட்டு செய்த காரியத்தை நான் சொன்னேன். இப்போ இந்த காரியத்தை செஞ்சுட்டு வீட்டில் இருந்து செஞ்சவரை புத்திசாலின்னு சொல்கிறதா, தியாகின்னு சொல்லுவீங்களா, இல்லை ஏமாலின்னு சொல்லுவீங்களா, என்னன்னு நீங்கள் அவரை பற்றி சொல்லுவீங்க? யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த அம்மா என்ன நினச்சிது? கூப்பிட்டத்துக்கு வரலன்னது, வர இஷ்டம் இல்லை, வர விருப்பம் இல்லைன்னதும் என்னது, இவருக்கு எனக்கு கூட செய்ய விருப்பம் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. நான் சொல்கிறேன், அவருக்கு விருப்பம் இருந்ததுனால தான் அவர்
பாஸ்வேர்டை அனுப்பிச்சிருக்கிறாரு. விருப்பம் இல்லைனாக்கா அவர் அனுப்பாமல் இருந்திருக்கலாமே. இது ஒரு சின்ன சம்பவம் தான், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற காரியம் என்னன்றது தான் முக்கியம். இப்போ எந்த ஒரு சம்பவத்தையும் என்னது எதையும் நம்ம அவசரப்பட்டு நிர்ணயிக்கக்கூடாது என்று நான் சொல்ல வருகிறேன். ஒரு வசனத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். காலத்துக்கு முன்னே தீர்ப்பு சொல்லக்கூடாது. அதாவது ஒரு காரியம் என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன நடக்க போகுது, என்ன முடிவுன்றது தெரியறதுக்குள்ளரே முந்திரிக்கிட்ட மாதிரி சில பேர் தீர்ப்பு சொல்லுவாங்க. எனக்கு அப்பவே தெரியுமே, எனக்கு தெரியுமே, நீ இப்படி செய்வேன்னு தெரியுமே, நீ இப்படி சொல்லுவேன்னு தெரியுமே, நீ இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லி அவங்க மனசில் இருக்கிற எண்ணங்களை புரிந்து கொள்ளாமலே சில பேர் காயப்படுத்திட்டு இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. இப்போ நான் ஒரு சம்பவம் சொன்னேன். இது கதையாக இருக்கட்டும், நான் சம்பவமாக இருக்கட்டும், அது வேற விஷயம். இது கதை கிடையாது. நான் இது ஒரு சம்பவம் நான் படித்தது தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதில் நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம் இருக்குது. அப்போ முதல்ல அந்த அம்மா நினச்சது தப்பாக போச்சு இல்லை. அப்போ ஒரு தன் புருஷனை பற்றி ஒரு தவறான எண்ணத்தில் தானே அது என்ன பண்ணியிருக்குது, ரிமோட்டை தூக்கிட்டு வந்துருக்குது. ரொம்ப திறமை சாமர்த்தியம் சொல்லிவிட்டு அந்த கார்டையும் கொண்டு வந்திருக்குது. என்ன வேணாலும் செய்யட்டுங்க, அவர் இருந்த இடத்துலேருந்து தன்னை யாருன்றதை காமிச்சிட்டார். இது போல் சில நேரங்களில் சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு நம்ம யாரையும் என்ன செய்யக்கூடாது, தீர்ப்பு செய்யக்கூடாது. அதாவது தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதுங்க. இங்கே பவுல் சொல்கிறாரு, காலத்துக்கு முன்பே தீர்ப்பு செய்ய. என்ன நடக்குதுன்னு தெரியும், கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போமே, என்ன சொல்கிறான்னு பார்ப்போமே. இல்லை, நிறைய பேருக்கு அந்த சுவாபம் கிடையாது. இதனால் உங்களுடைய வாழ்க்கையை நான் சொல்கிறேன், குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து போகிறீங்க. நான் சொன்ன ஆவிக்குரிய கனியை பற்றி சொல்லும்போது இந்த அன்பு குறையும் போது இந்த மாதிரி காரியங்கள்லாம் கிளம்பிட்டு வரும். எப்போ எந்த இடத்துலலாம் அன்பு இல்லையோ, அன்பு குறையுதோ, அந்த இடத்துலலாம் இந்த சந்தேக ஆவி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை பாருங்கள். லூக்கா 6:37. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். ஆமாம், யோசித்து பாருங்க. நம்மகிட்ட நிறைய குறைகள் இருக்குதுங்க. ஆனாலும் நம்ம குறையை பார்க்காம மற்றவங்களுடைய குறைகளையே நம்ம பார்க்குறவர்களாக இருக்கிறோம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் நம்மிடத்தில் இவ்வளோ குறைகள் இருந்தும் ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்கிறாரு, நம்ம அங்கீகரிக்கிறாருன்றது நினைக்க மாட்டுறாங்க. யோசித்து பாருங்க. அதே போல் நான் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளணும். அதாவது நான் சொல்ல வர்றது அன்பை பற்றி சொல்கிறேன். ஒரு குறைகள் கண்டால் அவங்கள அப்படியே ஓரங்கட்டிடுறாங்க. அவங்கள்ட்ட சில குறைகள் இருக்குன்றதுனால அவங்கள அவாய்ட் பண்ணுறாங்க, வெறுக்கிறாங்க, இக்னோர் பண்ணுறாங்க. இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறேன்னா, அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லலை. இப்போ ஒன்றுகிட்டே குறை இருக்குதுப்பா. ஒன்று நான் ஏற்றுக்கொண்டது போல் நீ அவங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த ஒரு கான்செப்ட், இந்த ஒரு சத்தியத்துக்குள்ளே நம்ம இன்னும் வளரலைன்றதுனால தான் ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்துற காரியம் என்னென்னா, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து பார்க்கணும், நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும். ரோமர் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 14:13. களியாட்டும் இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. இப்படி இருக்க, நான் கடைசியாக தான் சொல்கிறேன், இப்படி இருக்க நம்ம யாரையும் என்ன செய்யக்கூடாது, அவங்கள்ட்ட குற்றம் இருக்குது இல்லைன்னு சொல்ல, நம்ம யாரையும் குற்றவாளின்னு தீர்க்கக்கூடாது. இதை தீர்ப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. இதை தீர்ப்பதற்கு அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது. நான் திரும்பியும் சொல்கிறேன், அவங்க செஞ்சது குற்றம்தான். நீங்கள் சொல்கிறது போல், நீங்கள் நினைக்கிறது போல், நீங்கள் பார்க்குறது போல், புரியுதா, குற்றம்தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, நீ அவர்களை குற்றவாளியாக தீர்க்காதுன்னு தான் சொல்கிறாரு. அவங்க செஞ்சது குற்றம் இல்லைன்னு சொல்ல வரல, அவங்க செஞ்சது குற்றம் இல்லைன்னு சொல்லலை, அவங்க செஞ்சது குற்றம் தான். அவங்கள போய் நீ ஜட்ஜ் பண்ணாதன்றார். நீ குற்றவாளியாக தீர்க்காத. நீ யாரை குற்றவாளின்னு தீர்க்கிறேன், அதே குற்றத்தை நீயே செஞ்சுருக்கிறேன்றார். அப்புறம் அது உண்மை தானே, இல்லைன்னு சொல்ல முடியுமாப்பா? இதெல்லாம் பேசுனா விவாதம் வரும். அதனால் திருக்குறளில் அதுலேயும் ஒரு குறள் இருக்குது, ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. எனவே ஆண்டவர் சொல்கிற காரியத்தை கேட்டு நம்ம நடக்கும் பொழுது
என்னது, நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46வது வசனம். லூக்கா 6:46. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? நான் சொல்ற மாதிரி செய்ய மாட்டீங்களேன்னு ஆண்டவர் ஆதங்கத்தோடு சொல்றாரு. அநேகர் இன்றைக்கு என்ன சொல்றாங்க, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு. என்னை ஆண்டவரே 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 என்று நீங்க சொல்றீங்களே, நான் சொல்ற மாதிரி நீங்க செய்ய மாட்டீங்களே, நான் சொல்றது போல என்ன செய்ய மாட்டீங்களேன்னு கேட்குறாரு. ஆண்டவர் சொல்கிற மாதிரி செய்கிறீங்களா? இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் சொல்கிறத கேட்குறதில்ல, ஆண்டவர் சொல்கிற மாதிரி கேட்டு நடக்கிறதும் கிடையாதுங்க. இன்றைக்கு யார் சொல்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க தெரியுமா? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய இளைய தலைமுறைகள் சொல்கிறேன், இன்றைய இளைய தலைமுறைகள் யார் சொல்கிறது எதை கேட்குறாரு என்று சொன்னால், கூகுள் மேப் என்ன சொல்கிறதோ அதுதான் கேட்குறாங்க. அப்படி போயிடுச்சு உலகம். இப்போ தன்னுடைய சொந்த மூளையும் நம்புறது கிடையாது, புரியுதுங்களா? சொந்தக்காரரையும் நம்புறது கிடையாது, பெற்றவங்களும் நம்புறது கிடையாது. எல்லாருடைய நம்பிக்கை எங்கே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூகுள் மேப்பில் தான் இருக்கும். எங்கே போய் எதில் பார்த்தாலும் உடனே கூகுள் மேப்புன்னு சொல்லுது. நம்ம வாய்ஸ் ஒரு டைப் பண்ணாலே பேசினாலே உடனே அதுக்கு ரிப்ளை பண்ணுதுங்க. அது இப்படி எல்லா காரியத்துக்கும் ஒரு மீனிங் தெரியலன்னா கூட கேட்டால் அது சொல்லுதான். அது இருக்குது, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இது மேலே ஒவ்வொரு காரியத்துக்கும், ஒரு ஊருக்கு போகணுமா, வெளியூர் போகணுன்னா கூட உடனே கூகுள் மேப்பில் போட்டு அப்படின்னு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல. ராஜஸ்தானில் நடந்த ஒரு சம்பவங்க. இதே போல் ஒரு 4 பேர் கூகுள் மேப்புடைய வழியை பார்த்துக்கிட்டு காரில் போகிறாங்க. காரில் போகும்போது அந்த மேப்பு காட்டுற வழியிலேயே அது வழி காட்டுது. அந்த வழி காட்டும்போது அந்த வழியில் போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு புதிதாக கட்டப்பட்ட ஒரு பாலத்தின் வழியாக அந்த கார் போகுது. அந்த பாலத்தில் போகும்பொழுது அந்த பாலம் இன்னும் கட்டி முடிக்கவே படலை. இது இவங்களுக்கு தெரியாது. இந்த கூகுள் மேப்பு காட்டதை நம்பி போனாங்க. பாதியில் போனதும் இவங்களுக்கு பாலம் கட்டி முடிக்கிறது தெரியாதனால ஆற்றில் விழுந்து 4 பேரும் இறந்து போயிட்டாங்க. இது ஒரு உண்மை சம்பவம். நிறைய சம்பவத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ நான் சமீபத்தில் நான் பார்த்தேன், நம்ம தமிழ்நாட்டில் கூட எங்கேயோ ஒரு இடத்துல போய் கூகுள் மேப்பை நம்பி போய் படிப்படியாக இறங்க, அதில் போய் ஒரு கார் போய் மாட்டிக்கிச்சு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கவனிங்க, என்ன சொல்ல வருகிறேன்னா, கர்த்தர் சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க, அது சொல்கிறத நம்புகிறாங்க, அது சொல்கிற வழியை நடத்திட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு என்னது, எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 6:16. 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து, பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அதுல நடங்கன்னு சொல்றாரு. அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நிறைய பேர் அதை கேட்க மாட்டாங்க. கூகுள் மேப் சொல்றது தான் கேட்கறாங்க, கர்த்தர் சொல்றதை கேட்க மாட்டாங்களே. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்கிறீங்களே, நான் சொல்கிறத கேட்க மாட்டீங்கன்னு ஆண்டவர் அங்கலாய்ப்போட சொல்கிறாரு. இங்கே நான் பார்க்குறோம், அதில் நடங்கன்னு சொல்கிறோம், என்ன இது நடக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. வழி தெரியலையா? கர்த்தர் உங்களை வழி காட்டுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். கேட்க மாட்டாங்களே. பார்த்தீங்களா? ஆண்டவர் உங்களை வழி காட்டுகிறார், உங்களை வழி நடத்துகிறார் இருக்கிறார். அதை கேட்டு நடங்க. அதை கேட்டு நடக்கும்போது உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக சமாதானமாக இருக்கும். கர்த்தருடைய வழியில் நம்ம நடக்கணும். இன்றைக்கி வழி தெரியாமல் என்ன செய்கிறாங்க? இன்றைக்கி வாழ வழி தெரியாமல், இன்றைக்கு எப்படி வாழன்ற வழி தெரியாமல் இன்றைக்கு வாழ்க்கையை பாதியிலே முடித்து கொண்டு அநேகர். வழி தெரியாமல் அநேகர் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். வழி தவறி போய் கொண்டிருக்கிறார்கள். வழி தெரியாமல் வழி தவறி போய் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களை அழைத்திருக்கிறார், அழைத்து கொண்டு வந்திருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், பேச சொல்லி அழைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தம் உங்கள் காதுகளை துணித்து கொண்டிருக்கிறது. என்னது?
வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் உங்கள் காதிலே கேட்குமா? அவர் உங்களை வழிகாட்டியாக இருக்கிறாரு. அவர் உங்களை வழி நடத்துவார். அவர் சொல்கிறதை கேட்டு நடப்போம். இன்றைக்கி நான் சுருக்கமாக தான் 2 வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன். அவர் சொல்கிறதை கேட்டு அதன் வழியில் அந்த பாதையில் நடப்போம். சங்கீதம் இன்றைக்கு வாசித்தோம். சங்கீதம் 32:8 கூட வாசித்தோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். கூகுள் மேப்பு காட்டாதுங்க. நான் சொல்கிறத கவனிங்கப்பேன். கூகுள் மேப்பு காட்டுறதெல்லாம் தவறுன்றதை புரிஞ்சிக்க முதல்ல. அதை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன அறிவியல் உலகத்தில் நம்ம எங்கேயோ போயிட்டுருக்குறோம், இவர் என்ன பழசு யார் என்னையோ இந்த பைபிளை பற்றிய காரியங்கள் சிலர் நினைக்கிறது என்னென்னா, அவங்களுடைய அபிப்பிராயம் என்னென்னா, இவெல்லாம் எந்த காலத்தில் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக வந்திருக்கிறாங்களாம். ஒரு காரியத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் இப்போ கம்ப்யூட்டர் காலத்தில் இருக்கீங்க தான். எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் மூலமாக இயக்கியிருக்கேன். நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் பாருங்கள். கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது ஒரு மனுஷன்தான், புரியுதுங்களா? ஆனால் இந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிப்பதற்கு அவனுடைய மண்டையில் இருந்த மூளையை பயன்படுத்தி தான், மூளை அறிவை பயன்படுத்தி தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறான். இந்த மூளையை உருவாக்கினவர் யார்? ஆண்டவர்ன்றது சிந்திக்கிறது இல்லை. இந்த மூளையில் பல ஆயிரக்கணக்கான செல்கள் இருக்கிறது, நரம்புகளோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. கம்ப்யூட்டரை விட நம்முடைய மூளை தான் ஃபாஸ்ட்டாக வேகமாக வேலை செய்யக்கூடியது என்று சொல்லி இன்றைக்கு மருத்துவர்களும் சொல்கிறாங்க, ஆராய்ச்சி விஞ்ஞானிகளும் சொல்கிறாங்க. அது சில பேருக்கு புரிகிறது கிடையாது. நம்ம எதாவதுனாக்கா அதில் தான் போடுறோம். நான் சொல்கிறேன், அது போடுற ஸ்பீடை கணக்கை விட நம்மளுடைய மூளை சீக்கிரமாக போடக்கூடிய ஆற்றலை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்ம அதை பயன்படுத்துறதுல சில பேருக்கு அது தெரியறது இல்லை. நான் இன்னொன்று சொல்கிறேன், இப்படி இதை படைத்த, இதை உண்டாக்கிய, இதை உருவாக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்க தெரியுமா, ஆண்டவரை பற்றி ஒரு சிலருடைய எண்ணங்களை சொல்கிறேன். அவருக்கு வாட்ஸ்அப் தெரியாது, ஃபேஸ்புக்கு தெரியாது, இன்ஸ்டாகிராம் தெரியாது, அவருக்கு லேப்டாப்லாம் யூஸ் பண்ண தெரியாது. யாருக்கு? நம்ம ஆண்டவரை பற்றி. ஏன்னா இவங்க எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதனால ரொம்ப டெக்னாலஜியில் ரொம்ப வந்துட்டதுனால ஆண்டவர் என்று சொன்னால் அவர் ஏதோ பஜனை பண்ணிக்கிட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கிற ஒரு சாமியார் மாரி ஒரு கற்பனையில் இமேஜினில் பார்க்குறாங்க. அவரை கடவுள்னு சொன்னால் ஏதோ ஒரு மலையில் உட்காந்துருப்பார், ஏதோ ஒரு காவி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்ன பண்ணுவார், கண்ணை மூடிட்டு இப்படி உட்காந்துருப்பார். அவருக்கு என்னையா கம்ப்யூட்டரை பற்றி தெரியுமா, சேட்டலைட்டை பற்றி தெரியுமா நினைக்கிறேன். முட்டாள்களே, உங்களை சொல்லலை, ஆண்டவர் சர்வ ஞானம் உள்ளவர். அவர் கொடுத்த ஞானத்தை வச்சுட்டு கண்டுபிடிச்சிட்டு நீ அவர்கிட்ட நீ காட்டுற. ஆனால் அவர் எல்லாம் தெரிந்திருந்தும் எதுவும் தெரியாத போல் அமைதியாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நிறைய பேர் ஒரு சீப்பாக நினைக்கிறாங்க. இல்லை பெரியமாரில், இது எல்லாவற்றையும் கண்டுபிடிப்பதற்கு என்னது, இது எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்குரிய அறிவையும் ஆற்றலையும் தந்தவரே அவர் தான். அவர் சர்வஞானி. அவர் இதெல்லாம் என்னது, இதெல்லாம் சுண்டக்கா. அதனால் அவர் பெரியவர், பிரியமான. அவருடைய ஆலோசனை கேட்டு அவருடைய வழியில் நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாது கிடைக்கும். இன்றைக்கி அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, அநேக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, ஜெயம் இல்லை, வெற்றி இல்லை என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிற காரணம் என்ன என்று சொன்னால், நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆவிக்குரிய கனிகள் கொடுக்க வேண்டியதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அப்போ அது கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவதனுடைய அவசியத்தை நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்வீங்க என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ அந்த கனிகளில் ஒன்று தான் அன்பை பற்றி நான் சொன்னேன். அப்போ அந்த அன்பை நாம் ஏன் காட்ட வேண்டும் என்று சொல்லும்போது தான் இன்றைக்கு நடந்த சில சம்பவங்களை சொல்கிறேன். இந்த அன்பு குறையும் போது ஒருத்தர் நம்ம தவறாக நினைக்கிறோம், தவறாக பார்க்குறோம், தவறாக எடை போடுகிறோம், தப்பு கணக்கு மனசில் வருது. இந்த எண்ணங்கள் எல்லாம் மறையணும் தான் ஆண்டவர் நமக்கு தெளிவான ஒரு சத்தியத்தை நமக்கு காண்பித்து போயிருக்கிறார். தோற்றத்தின்படி யாரையும் அவசரப்பட்டு தீர்ப்பு செய்திடாதீங்க. காலத்துக்கு முன்பே யாரையும் என்ன செய்திடாதீங்க, நீங்கள் தீர்ப்பு செய்திடாதீங்க, நீங்கள் யாரையுமே குற்றவாளியும் தீர்த்திடாதீங்கப்பா என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறாரு. அதனால் கடைசியாக ஆண்டவர் சொல்கிறார், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்கிறீங்களே, நான் சொல்கிறபடி செய்யாமல் செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்போ அதுக்கு ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணணும். நல்ல பிதாவே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இந்த நாளிலேயும் பரிசுத்த ஆவியானவர் நீ கொடுத்தபடி நல்ல வார்த்தைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். தோற்றத்தின்படி யாரையும் தீர்ப்பு செய்யாமல், காலத்துக்கு முன்பாக தீர்ப்பு செய்யாமல், யாரையும் நம்ம குற்றவாளியாக தீர்க்காமல், ஆண்டவரே நாங்களே நிதானித்து அறிய உதேசம். எந்த மனுஷன் தன்னைத்தானே சோதித்தறின்னு சொல்லியிருக்கப்பா, அவர் ஆவிக்குரியவன், எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறப்பா. நம்முடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து செயல்படக்கூடிய கிருபைகளை தாரும். அவருடைய வாழ்க்கையை, குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.